எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய கயல் சீரியலில் நடித்த சுபாசினி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் சூசைட் பண்ணிக்கிட்ட விஷயம் மிகவும் அதிர்ச்சிகரமாக பேசப்பட்டு இருக்கு. இவங்களோட இந்த திடீர் முடிவு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தந்திருக்கு. இலங்கையை சேர்ந்த சுபாசினி அவங்களோட கனவுகளை தேடி இங்கே சென்னைக்கு வந்தாங்க. அவங்கள வரவேற்கிற விதமாக கலைத்தாயே அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து சன் டிவியில் கயல் சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இதுக்காக போரூரில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இவங்க மட்டுமே தனியா தங்கி வேலை பார்த்துட்டு வந்தாங்க. கயல் சீரியல் 1000 எபிசோடையும் தாண்டி சன் குடும்ப விருதுல இவங்க அவார்டு வாங்கினது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே சுபாசினி சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருந்து நிறைய போஸ்டும் போட்டுட்டு வந்திருக்காங்க. இவங்க இந்த ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வீடியோ காலில் பேசுனதா சொல்லப்படுது. அப்போ பேசிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு தகராறு வர்றது மூலமாக இது பெரிய சண்டையாக மாறியிருக்கு. அதுக்காக கோபமடைஞ்சு வருத்தமான சுபாசினி அவங்களோட அப்பார்ட்மெண்ட் வீட்லேயே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு வந்த போலீஸார் இப்போ விசாரணையும் நடத்திட்டு வராங்க. இந்த விசாரணையின் போது தான் இந்த ஒரு விஷயமே வெளிவந்திருக்கு. வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வை தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் கண்டிப்பாக எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக அமையாது. இதை சுகாசினி புரிஞ்சு அட்லீஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அதை வச்சு அவங்க இந்த ஒரு தவறான முடிவை எடுக்காமல் இருந்திருக்கலாம். அவங்கக்கிட்டேயும் நிறைய கனவுகள் லட்சியங்கள் இருந்திருக்கும். அதை தேடி தான் அவங்க இங்கே சென்னைக்கு வந்திருக்காங்க. இதற்கிடையில் அவங்களோட பயணத்தை இவ்வளவு சீக்கிரமாக முடிச்சிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட பேசுங்க. அதற்கான ஒரு தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். சுபாசினி பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதுல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.